கத்தாதீங்க, அமைதியா இருங்க. ஏன் கூச்சல் போடுறீங்க? கமிஷனர் உள்ள மீட்டிங்ல இருக்காரு, வருவாரு. சார் எங்க கமிஷனர் இங்க வர சொல்லுங்க சார். எதுக்கு அவன அங்க கூட்டி போறீங்க? சார் இங்க இருந்தா சொல்லுங்க சார். அவரை வர சொல்லுங்க சார். தப்பு பண்ணா அதை கேட்க சட்டம் இருக்கு. அதை விட்டு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கீங்க. அதுக்கே உங்களை உள்ள தூக்கி போடணும். போடியா போடு. உள்ள இல்ல தூக்குல போடு. என்ன இந்த நாட்டுல ஏழைங்களுக்கு ஏமாந்தவங்களுக்கு எப்ப நியாயம் கிடைச்சிருக்கு? அடிச்சோன்னா சும்மா அடிக்கல. ஃபாரின் கருப்புற சொல்ல எங்க பணத்தை எல்லாம் தின்னு ஏமாத்தி ஏப்ப விட்டுட்டு அவன் மட்டும் காரு பங்களா ஏசிட்டு இருப்பா. ஏமாந்த எங்க குடும்பம் நடுத்தர பிச்சை எடுக்கணும். இத நாங்க தட்டி கேட்டா எங்கெல்லாம் புடிச்சு உள்ள போடுங்க சட்டம் இல்ல. பாரியா பாரு, இத்தனை பேர் முகத்துல இருக்க வெறிய பாரு. இந்த மொத்த வெறிய ஒண்ணு சேர்ந்தா உங்க சட்டத்தால ஒரு முடியாது. எத்தனை குடும்ப வறுமையில செத்து தெரியுமா? எத்தனை பேர் கடனை திருப்பி கொடுக்க முடியாம தூக்குல தொங்குறான் தெரியுமா? எத்தனை பேர் ஊருக்கு திரும்பி போக முடியாம பரதேசியா பைத்தியமானாங்க தெரியுமா? இவர மாதிரி ஆளுங்களை உங்க சட்டம் முதல்ல தண்டிச்சிருந்தா எத்தனை ஏழைங்க தப்பிச்சிருப்பாங்க. புதுசா வந்திருக்கிற கமிஷனர் ரொம்ப நல்லவர். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி எல்லாரையும் ஃபாரினுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்றோம்.